கிரியேட்டிவ் ஜாப்ஸ் தான் 21st செஞ்சுரியோட பீக்ல இருக்க போற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி கிரியேட்டிவா இருக்கிறவங்களுக்கான ஒரு கோர்ஸ் இல்லைன்னா ஒரு பிரான்ச் ஆஃப் ஸ்டடி பத்தி தான் நான் சொல்ல போறேன். அதுதான் அட்வர்டைசிங். இதை வந்து லிபரல் ஆர்ட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த கேட்டகரியில வருதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னா நியூஸ், மீடியா, அட்வர்டைசிங், இந்த இன்ஹவுஸ் அட்வர்டைசிங் டிபார்ட்மெண்ட்ஸ், அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ், இங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல 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 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அவங்க என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பி ரைட்டர், ப்ரொடக்ஷன் ஆர்டிஸ்ட், ரிசர்ச்சர், அக்கவுண்ட் சூப்பர்வைசர், மீடியா பையர், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், இந்த மாதிரியான ஜாப்ஸை வந்து அவங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்வர்டைசிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மக்கள் படிக்கிறாங்கல்ல அவங்கள கவர்ற மாதிரியான மெசேஜஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. அது தவிர வந்து எல்லாமே விஷுவலா இருக்குமா, அதனால ஒரு டிராயிங் மூலமாவோ டிசைன் மூலமாவே அவங்க ப்ராடக்ட்டை பத்தியோ இல்ல அவங்க என்ன சொல்ல வராங்களோங்கிறத கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு அவங்க வந்து பயங்கர கிரியேட்டிவா இருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா யாரு அவங்கள வந்து ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ், கார்ப்பரேட் அட்வர்டைசிங் டிபார்ட்மெண்ட்ஸ், மேகசின்ஸ், காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ், community organizations, government agencies, newspapers, consumer affairs office, radio, television, central communication, foreign service, அங்கேயும் எடுப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ், மார்க்கெட் ரிசர்ச் ஃபார்ம்ஸ், பப்ளிக் ரிலேஷன் ஏஜென்சிஸ், மீடியா, சேல்ஸ், இங்கெல்லாம் வந்து அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ எந்த மாதிரியான கரியர் பாத் இருக்கும், எந்த மாதிரியான ரோல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மீடியா சேல்ஸ் பர்சன், அட்வர்டைசிங் மேனேஜர், பிராண்ட் ப்ராடக்ட் மேனேஜர், அட்வர்டைசிங் ஏஜென்சி, அக்கவுண்ட் எக்ஸிகியூட்டிவ், காப்பி ரைட்டர், ஆர்ட் டைரக்டர், மீடியா பிளானர், பையர், ரிசர்ச்சர், ப்ரொடக்ஷன் பர்சன், கிரியேட்டிவ் சர்வீசஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், பப்ளிஷிங், பேங்க் ஆஃபீஸர், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் டைரக்டர், ஈவெண்ட் பிளானர், ஸ்பீச் ரைட்டர், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், ரீட்டைல் மேனேஜர், கேம்பெயின் மேனேஜர், கவர்மெண்ட் அட்வைசர், கன்சியூமர் அட்வொகேட், இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான திறமைகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஐடியாவை எப்படி எவாலுவேட் பண்ணி எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்ன்ற திறமை இருக்கணும். நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன், அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த இன்ஃபர்மேஷனை வந்து நல்லா எவாலுவேட் பண்ணணும், தப்பு இல்லாம இருக்கணும். அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில், பல சைட்ல இருந்து அதை வந்து யோசிக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிசர்ச் வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கணும், அந்த தாட். அதுக்கப்புறம் வந்து மீடியா எஃபெக்ட்ஸை வந்து அவங்க வந்து மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பிளான் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு திறமை தான் அவங்க. அதுக்கப்புறம் ஒரு டெட்லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண அவங்கள வந்து அவங்க தயார்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் இண்டிபெண்டா ஒர்க் பண்றதுக்கும் அவங்க வந்து மற்றவங்களை சார்ந்து இல்லாம இண்டிபெண்டா தனித்துவமா ஒர்க் பண்றதுக்கும் அவங்களோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அட்டென்ஷன் டு டீடைல், அதாவது சின்ன சின்ன விஷயங்களை கூட மிஸ் பண்ணாம அவங்க வந்து பார்க்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும். ஸ்மால் டீமா இருக்கலாம், ஸ்மால் குரூப்பா இருக்கலாம், அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி விஷுவலா அவங்க ரீச் பண்ற மாதிரி அந்த இமேஜஸ் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சித்திரம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பேசக்கூடிய கம்யூனிகேஷன், அதுதான் விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நம்ம பேசாம அந்த அந்த ஆர்ட் வந்து அது பேசணும். ஸோ அந்த மாதிரி இமேஜஸை கிரியேட் பண்ணுங்கிறவங்களா இருக்கணும். அப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ் எழுதணும். அதே மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ், ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ், ஸோ இதெல்லாம் எழுதுறதுக்கான திறமையும் அவங்க வளர்த்துக்கணும். இன்னொன்று முக்கியமானது என்னன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங்கும் அவங்களுக்கு தெரியணும். அவங்களோட அட்வர்டைசிங்ல இருக்கிறதுனால அவங்க இன்னொருத்தட்ட போய் சொல்லும் போது அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு திறமையை அவங்க வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் வியூ பாயிண்ட்ஸை வந்து சொல்லணும். ஒரே வளவளவளன்னு பேசிட்டு இருக்காம என்ன வேணுமோ அதை சொல்லக்கூடும். இன்ஃப்ளூயன்ஷியலாகவும் பெர்சுவேஷன் எபிலிட்டியும் இருக்கணும். அதாவது மற்றவங்களை கவரக்கூடிய, அவங்கள மற்றவங்க மனசை வந்து ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து பேச்சு திறமையும் இருக்கணும், செயல் திறமையும் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் என்டர்டைனிங், பெர்சுவேஷன், மெசேஜஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் சின்ன சின்னதா ஒரு டேகா இருந்தா கூட அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா அவங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து திறமையை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அட்வர்டைசிங்ல மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஃபியூச்சரா வரக்கூடிய நிறைய கரியர்ஸை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ அந்த இன்டிமேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸ்டே பிளெஸ்ட்.